சதபஸ்னேகரு சிவனேதுரை சந்திரகாந்தன் ஷவுகி தலைவர் அவர்களே, நேற்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் நான் இல்லாத நேரத்திலே கௌரவ சாணக்கிய ராகுல ராஜபுத்திரன் அவர்கள் என்னுடைய பெயரையும் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியினுடைய பெயரையும் பயன்படுத்தி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து இன்று ஊடகங்களை பிரதானமான இடத்தை பிடித்திருக்கிறது. உண்மையிலே இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுகிறது. எமது மாவட்டத்திலே ஒரு பிரபலியமான பாடசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே பேசி தனக்கு அரசியல் லாபம் தேட முனைவதை எட்டு நாங்கள் கவலை அடைகிறோம். அவரு கௌரவ அமைச்சர் சுஷில் பிரேமஜெயந்த அவர்களே, இதே ஒரு பாடசாலையில் இடம்பெற்றிருக்கிற சம்பவத்தை எப்படி நேரடியாக பாராளுமன்றத்தில் உணர்ந்து பேசுகிறாரோ அதுக்கான அறிக்கைகள் இடப்பட்டதா என்பதை நீங்கள் ஆராய வேண்டும். அதில் முக்கியமாக தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, தொடர்ந்தும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் மீறுகிற அடிப்படையிலும் குரோதத்தை ஏற்படுத்துகிற வகையிலுமே தொடர்ந்தும் அவருடைய கருத்துக்களையும் பாராளுமன்றத்தை வழிநடத்தி வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய பரந்தக்கூடிய விடயமாக நான் பார்க்கிறேன். முக்கியமாக இந்த சம்பவத்திலே எம்ஐஎம் இழுத்து எங்களுடைய கட்சியை இழுத்து ஒரு பெரிய பிரச்சனை போல காட்டுகிறார். உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் 67,000 வாக்குகளை பெற்றேன். 67,000 வாக்குகளை பெறுகிற பொழுது அதிலே வைத்தியர்கள் இருப்பார்கள், கல்வியாளர்கள் இருப்பார்கள், பாடசாலை ஆசிரியர் இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே சம்பவம் இடம்பெறுகிற பொழுது முழுக்க எங்கள் தலையிலே சுமத்துவது போல விடயங்களை ஏற்படுத்துவதற்கு மீண்டும் நான் கவலை தெரிவித்துக் கொள்வதோடு இதிலே சம்பந்தப்பட்ட சரவணபவன் என்கிற ஊடகவியலாளரும் மிக கடுமையான கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வாழ முடியாமல் மட்டக்களப்பு வந்து வாழவதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இங்கு தொழில் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான போல ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் தமிழரசு கட்சியினுடைய வீழ்ச்சியை வளர்த்தெடுப்பதற்கு பாடுபட வேண்டாம். அல்லது இங்கே ஒரு பயங்கரமான பூதாகரமான விஷயமாக இதை காட்டி நீங்கள் வெளிநாடுகளுக்கு தஞ்சமடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு அச்சுறுத்தல் இருப்பது போல ஒரு விடயங்களை சோடித்து விட வேண்டாம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்ள. ஆகையால் கௌரவ சபையோடு நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், சிறப்புரிமைங்கிற போர்வையிலே மறைந்து கொண்டு சாதாரண பாடசாலை நிர்வாகங்களுக்கும் அரசு நிர்வாகங்களுக்கும் அச்சுறுத்தல் விடுகிற வகையிலேயும் போலீஸ் திணைக்களத்தை வற்புறுத்த வகையிலுமே விடயங்களை கையாளாமல் சாதாரணமாக இலங்கையில் அமலாக இருக்கிற சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக நீதிமன்ற நம்பிக்கையோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.